Hi dear students, today we are going to see the next chapter. Chapter 32, Direct Taxes. Meaning of tax. Tax is a compulsory contribution to state revenue by the government. It is levied on the income or profit from business of individuals and institutions. It may be added to the price of goods, service, or transactions. Tax is the basic source of revenue to the government. This revenue is administered for the expenses of civil administration, internal and external security building, infrastructure, etc. ஸோ எந்த ஒரு பயனையும் நேரடியாக திரும்ப பெறும் எதிர்பார்ப்பற்ற இந்த அரசால் சுமத்தக்கூடிய ஒரு கட்டாய கட்டணம் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டேக்ஸ். அதாவது இந்த மக்களால் அரசுக்கு அளிக்கப்படக்கூடிய ஒரு கட்டாய கட்டணம் அல்லது பங்களிப்பு டேக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு நபர் வரி கட்ட வேண்டிய நிலையில் இருப்பார் அப்படின்னா அந்த வரியை கட்ட வேண்டியது அவர் சட்ட கடமையாக இருக்குது. அந்த அரசினுடைய மிக முக்கிய வருவாயில் மூலமாகவே இது ஈற்றப்படுது. இந்த வரி வருவாயானது இந்த குடிமக்களுடைய நலத்திட்டங்களுக்கும் நாட்டினுடைய பாதுகாப்புக்கும் இந்த கட்டமைப்புக்கும் வசதிகளை உருவாக்குறதுக்கும் இது பயன்படுது. இது ஒரு சிறந்த வரியாக இருக்குது. இந்த மக்களுடைய பணிபுரிதல், சேமிக்கிறது, ஸோ முதலீடு செய்தல் ஆகியற்ற உள்ள அவர்களுடைய விருப்பம், தகுதி போன்றவற்றில் அதை பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது. அவங்களுடைய விருப்பத்தையும் தகுதியும் பொறுத்து இருக்கும். அவங்களுடைய பாதிப்பை இது ஏற்படுத்தக்கூடாது. இல்லைன்னா அது பிஸ்னஸில் அந்த தொழில் மற்றும் ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சியையுமே அது பாதிச்சிடும். தென் நெக்ஸ்ட்டு kinds of tax or otherwise called types of tax. There are two types of taxes, direct taxes and indirect taxes. Direct tax. If your tax lived on the income or wealth of a person and is paid by that person or his office directly to the government, it is called direct tax. For example, income tax, wealth tax, capital gains tax, securities transaction tax, fringe benefit tax from 2005, banking cash transaction tax for rupees 50,000 and above from 2005, etc. In India, all direct taxes are levied and administered by Central Board of Direct Taxes. இதில் என்ன இருக்குது? டைரக்ட் டேக்ஸ் இருக்குது. ஸோ அந்த டைரக்ட் டேக்ஸில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நேர்முக வரி அப்படின்னு சொல்லக்கூடியது. யார் மீது வரி விதிக்கப்படுதோ அவரே அந்த வரியை செலுத்துகிறதா இருக்கும். அதாவது அந்த வரியில் வரி தாக்கமும் அந்த வரியை நிலைப்பாடும் ஒருவர் மீதே விழுது. ஸோ இந்த மாதிரியான வரி தாக்கமும் வரி நிலைப்பாடும் ஒருவர் மீதே விழும் வகையில் சார்ந்த வரி தான் நேர்முக வரி, அதாவது டைரக்ட் டாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது நேரடி வரிகள் எனவும் இது தமிழில் வந்து நேரடி வரி அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ அதாவது இந்த தனிநபருடைய வருமானம் அல்லது அவருடைய செல்வத்தின் மீது விதிக்கப்பட்டு அவரால் செலுத்தப்படக்கூடிய வரியாக இருக்குது. இந்தியாவில் அனைத்து நேரடி வரிகளும் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. தென் நெக்ஸ்ட் இன்டைரக்ட் டாக்ஸஸ். இஃப் த tax is levied on the goods or services of a person, it means seller, it is called from the buyers and is paid by seller to the government. It is called indirect tax. For example, GST. இந்த மறைமுக வரி, இன்டைரக்ட் டாக்ஸ்னா மறைமுக வரி, அதன் கீழே அந்த வரி தாக்கமும் வரி நிலைப்பாடும் வேறுபட்ட நபர்கள் மீது விழுது. ஸோ இது யார் மீது விதிக்கப்படுகின்றதோ அவர்களால் சுமத்தப்படுவது கிடையாது. ஸோ இவை மற்றவர்களுக்கு மாற்றி அளிக்கப்படுது. அதாவது
அந்த ப்ராடக்டையோ அல்லது சர்வீஸையோ வழங்கக்கூடிய விற்பனையாளர் மீது வரி விதிக்கப்பட்டு அவற்றை வாங்குபவரால் செலுத்தப்படும் வரியே மறைமுக வரி, அதாவது இன்டைரக்ட் டேக்ஸ். இதுக்கு என்ன நல்ல எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோன்னா ஜிஎஸ்டி. The next, income tax. Income tax is a direct tax under which tax is calculated on the income, gains or profits earned by a person such as individuals and other artificial entities. It means a partnership firm, company and etc. So the இன்கம் டேக்ஸ் அப்படின்னா வருமான வரி. நம்ம எவ்வளோ வருமானம் ஏர்ன் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த வரி. ஸோ ஒரு நபர் வருமானத்தின் மீது சுமத்தப்படக்கூடிய வரி வருமான வரி. ஸோ நம்ம அதுதான் நம்ம சொன்ன எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோமோ அதுக்கு உண்டான வரி தான் என்ன இன்கம் டேக்ஸ். இது ஒரு நேர்முக வரியாக இருக்குது. இது எப்படி இருக்குது? டைரக்ட் டேக்ஸாக இருக்குது. ஸோ இந்த வரியில் சுமையை மற்றவர் மீது மாற்ற இயலாது. அந்த வரியுடைய சுமையை என்ன பண்ண முடியாது? வேற ஒருத்தவங்களுக்கு நம்ம மாற்றுறது முடியாது. ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கு மட்டும்தான் அது இருக்கும். தென் நெக்ஸ்ட்டு ஃபீச்சர்ஸ் ஆஃப் இன்கம் டேக்ஸ் இன் இந்தியா. ஃபர்ஸ்ட் ஒன், lived as per the constitution. Income tax is lived in the India by virtue of entry number 82 of list 1 of 7th schedule to the articles 246 of the Constitution of India. இது அரசியல் அமைப்பின்படி விதிக்கப்படுது. ஸோ இந்த இன்கம் டேக்ஸ் எப்படி? அந்த கவர்மெண்ட்டுடைய அமைப்பின்படி தான் இது விதிக்கப்படும். ஒரு கவர்மெண்ட்லேருந்து இன்னொரு கவர்மெண்ட் சேஞ்ச் ஆகுதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மாறும். அது மட்டும் இல்லாமல் இது 7th ஷெட்யூலில் ஆர்டிகிள்ஸ் 246 பிரகாரம் அது இருக்குது இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில். தென் நெக்ஸ்ட் ஒன், lived by central government. Income tax is charged by the central government on all income other than agricultural income. However, the power to charge income tax on agricultural income has been vested with the state government as per entry 46 of list 2, that is state list. So இது மத்திய அரசால் இந்த டாக்ஸு விதிக்கப்படுது. ஸோ இந்த இன்கம் டேக்ஸில் என்ன யார் இன்டர்வின் ஆகுறாங்க அப்படின்றது தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. ஸோ இது எல்லா துறைக்கும் இன்கம் அதாவது டேக்ஸ் பே பண்ணுறாங்களா அப்படின்னா எக்ஸப்ட் அக்ரிகல்ச்சரல் இன்கம். ஸோ இது எந்த செக்ஷனில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஸ் பர் என்டிட்டி 46ல் லிஸ்ட் 2ல் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் ஒன், டைரக்ட் டேக்ஸ். இன்கம் டேக்ஸ் இஸ் டைரக்ட் டேக்ஸ். இன்கம் டேக்ஸ் அப்படின்றதே எப்படி? ஒரு டைரக்ட் டேக்ஸ், நேர்முக வரியாக இருக்குது. It is because the liability to deposit an ultimate burden or on same person. ஸோ இது என்ன? ஒரே பர்சனுக்கு இது பேர்டனாக இருக்குது. The person earning income is liable to pay income tax out of this own pocket and cannot pass on the burden of tax to another person. இவங்களுக்கு ஒரு பர்சனுக்கு இருக்கக்கூடிய பேர்டன், டேக்ஸ் பேர்டனை அவங்க என்ன பண்ண முடியாது? வேற ஒரு பர்சனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. cannot பாஸ் பண்ண முடியாது அந்த பேர்டன், டேக்ஸ் பேர்டனை வேற ஒரு பர்சனுக்கு. இதுதான் என்ன அப்படின்னா டைரக்ட் டேக்ஸ். தென் நெக்ஸ்ட் ஒன், ஆனுவல் டேக்ஸ், அதாவது ஆண்டு வரி. இந்த இன்கம் டேக்ஸ் இஸ் an annual tax because it is the income of a particular year which is chargeable to tax. இந்த இன்கம் டேக்ஸ் அப்படின்றதுனா ஒரு ஆனுவல் டேக்ஸாக இருக்குது. இது பர்டிகுலர் இயருக்கு சார்ஜபிள் பண்ணக்கூடியதாக இருக்குது. தென் நெக்ஸ்ட் ஒன், டேக்ஸ் ஆன் பர்சன். இந்த நபர் மீது வரி விதிக்கப்படும். இட் இஸ் எ டேக்ஸ் ஆன் இன்கம் earned by a person.
இது ஒரு டேக்ஸு. இது எப்படின்னா ஒரு பர்சன் இன்கம் ஏர்ன் பண்ணுறவங்க மேலே இருக்கக்கூடியது. த டேர்ம் பர்சன் ஹாஸ் பீன் டிஃபைன் அண்டர் த இன்கம் டேக்ஸ் ஆக்ட். அந்த பர்சன் அப்படின்றத யாரை குறிக்குது அப்படின்னா ஒரு இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறவங்கள குறிக்கக்கூடியதாக இருக்குது. இட் இன்க்ளூட்ஸ் இண்டிவிஜுவல் ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி firm, company, local authority, association of person or body of individual or any other artificial juridical person. ஸோ இப்போ இதை யாரெல்லாம் குறிக்குதுன்னா இன்க்ளூட் இண்டிவிஜுவலாக குறிக்குது, ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் அவங்கள குறிக்குது, ஒரு ஃபேர்மை குறிக்குது, ஒரு கம்பெனியை குறிக்குது, ஒரு லோக்கல் அத்தாரிட்டியை குறிக்குது, அசோசியேஷன் ஆஃப் பர்சன் ஒரு குறிப்பிட்ட ஒரு 4-5 பேர் சேர்ந்து ஒரு அசோசியேஷன் வச்சுருப்பாங்க, அந்த பர்சனை குறிக்கக்கூடியதாக இருக்கும். அந்த இண்டிவிஜுவல் குறிக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு ஆர்டிஃபிஷியல் ஜுரிடிக்கல் பர்சனை குறிக்கக்கூடியதாக இருக்குது. The person who are covered under income tax act are called assessees. யாரெல்லாம் அந்த இன்கம் டேக்ஸ் கவர் பண்ணுதா அவங்களுக்கு என்ன பேர் அப்படின்னா assessees. Then next one, tax on income. இந்த வருமானத்தின் மீது வரி கணக்கிடப்படுது. It is a tax on income. The Income Tax Act has defined the term income and it includes salary income, house property income, business or profession income, capital gain and other sources income. ஸோ இதில் எதெல்லாம் இன்க்ளூட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா சேலரி இன்கம் வருமான வரி, சேலரி வருமானத்தின் மூலமாக வரக்கூடிய இன்கம், தென் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி மூலமாக வரக்கூடிய இன்கம், பிஸ்னஸ் அல்லது ப்ரொஃபஷன் மூலமாக வரக்கூடிய இன்கம், கேபிட்டல் மூலமாக கெயின் பண்ணக்கூடியது, அண்ட் வேறு எது மூலமாவது நம்ம அந்த கெயின் பண்ணக்கூடியது எல்லாமே இதில் இன்க்ளூட் ஆகும். However, there are certain incomes which are specifically exempt from income tax. இதை எதை ஸ்பெசிஃபிக்காக சொல்லுது அப்படின்னா exempt from income tax. Then next one, income of previous year is assessable in assessment year. இந்த முந்தைய ஆண்டு வருமான மதிப்பீட்டு ஆண்டில் மதிப்பிடப்படுது. The income earned during a particular year is assessed to tax in the immediately following financial year. அந்த இன்கம் டேக்ஸு இன்கம் வந்து அந்த ஏர்ன் பண்ண டியூரிங் பர்டிகுலர் ஃபினான்ஷியல் இயரில் அது டேக்ஸ் அசஸ் பண்ணது இம்மீடியட்டாக அது எதாவது ஃபாலோயிங் ஃபினான்ஷியல் இயருக்கு வருது. த இயர் ஆஃப் ஏர்னிங் இன்கம் இஸ் கால்ட் ப்ரீவியஸ் இயர். அந்த இயருக்கு என்ன பேர் அப்படின்னு ஏர்னிங்க்கு ப்ரீவியஸ் இயர் அப்படின்ட்டு பேர். அண்ட் த இயர் இன் விச் அசஸ்மெண்ட் ஆஃப் இன்கம் இஸ் டன் இஸ் கால்டு, அந்த அசஸ்மெண்ட்டு அந்த இன்கம் டன் பண்ணக்கூடிய இயருக்கு என்ன பேர் அப்படின்னா அசஸ்மெண்ட் இயர். த இன்கம் டேக்ஸ் return of previous years income is filled in the relevant assessment year. ஸோ அது எதை பேஸ் பண்ணி ஃபில் பண்ணுறாங்க அப்படின்னா அது ரெலவெண்ட்டாக இருக்கக்கூடிய அசஸ்மெண்ட் இயருக்கு. தென் நெக்ஸ்ட் ஒன், சார்ஜ்டு அட் ப்ரிஸ்கிரைப்டு ரேட். ஸோ குறிப்பிட்ட விதத்தில் விதிக்கப்படக்கூடியது. ஸோ இன்கம் டேக்ஸ் இஸ் சார்ஜ்டு அட் ப்ரிஸ்கிரைப்டு ரேட்ஸ். த ரேட் ஆஃப் இன்கம் டேக்ஸ் differ for different income and for different person. ஸோ அந்த இன்கம் டேக்ஸு சார்ஜ் எப்படி பண்ணுறாங்க ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் ரேட்டில் பர்சன்டேஜில் அவங்க விதிக்கிறாங்க. அந்த ரேட் ஆஃப் இன்கம் டேக்ஸ் எப்படி இருக்குது டிஃபர் ஃப்ரம் இன்கம். ஸோ அவங்கவுங்க இன்கம்மை பொறுத்து டிஃபர் ஆகும், ஒரு பர்சனுக்கும் இன்கம் பொறுத்து டிஃபர் ஆகும். While tax rate for normal incomes are prescribed by the Annual Finance Act, tax rate for certain special incomes have been prescribed under Income Tax Act itself. For instance, the following tax rate have been prescribed under Income Tax Act. அந்த tax rate normal incomeக்கு prescribed இருக்கு அந்த Annual Finance Act பிரகாரம். ஸோ அந்த tax rate எப்படி இருக்குது certain special incomeக்கு அது தேவையாக இருக்குது. ஸோ அந்த இன்கம் டேக்ஸு அது உள்ளடக்கியதாக இருக்குது. இன்ஸ்டண்ட்டாக சொல்லணும் அப்படின்னா இந்த கீழே வரக்கூடிய ஒரு 3 பாயிண்ட்ஸ் மூலமாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்,
Tax on long-term capital gain at 20%, section 112. ஸோ அப்போ இந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20% அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இது எதில் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த செக்ஷன் 112 சொல்லியிருக்காங்க, அதாவது 112 சொல்லியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் ஒன், டேக்ஸ் ஆன் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஆன் ஷேர்ஸ் கவர்ட் அண்டர் STT at 15%, செக்ஷன் 111A. அதாவது இந்த ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்க்கு எதில் கவர் ஆகுது அப்படின்னா STTயில் கவர் ஆகுது, அதாவது ஷார்ட் டேர்ம் கவர் ஆகுது. அதனுடைய பர்சன்டேஜ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 15% இருக்குது. எதில் இது சொல்லியிருக்காங்க அப்படின்னா செக்ஷன் 111Aல சொல்லியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டு, டேக்ஸ் ஆன் லாட்டரி இன்கம் அட் 30%, செக்ஷன் 115BB. அதாவது இந்த லாட்டரி இன்கம்க்கு எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா 30%. ஸோ எதில் இது சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா செக்ஷன் 115BBல சொல்லியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் பாயிண்ட், அட்மினிஸ்டர்ட் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட், இந்த மத்திய அரசு வாரியத்தால் இது நிர்வகிக்கப்படுது. த இன்கம் டேக்ஸ் இஸ் administered by the central government with the help of income tax department. இதை யாரும் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறாங்க. யாருடைய உதவியோட அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய உதவியோட. வித் த பிரான்ச் த்ரூ அவுட் த கண்ட்ரி, அவங்களுக்கு என்ன இருக்குது, த்ரூ அவுட் த கண்ட்ரி ஃபுல்லாகவே பிரான்ச்சஸ் இருக்குது. த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹேஸ் கான்ஸ்டிடியூட்டட் த சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸ். ஸோ அவங்களுக்கு எப்படி இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு எங்கெங்கெல்லாம் வச்சுருக்காங்கன்னா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸ் அப்படின்றது வச்சுருக்காங்க. விச் எக்ஸைஸ் ஓவரால் கண்ட்ரோல் ஓவர் த இன்கம் டேக்ஸ். இது எல்லாமே இந்த இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி அவங்க வச்சுருக்காங்க. தென் நெக்ஸ்ட் ஒன், அப்ளிகபிலிட்டி, இந்தியா முழுவதும் பொருந்தக்கூடிய தன்மை உடையவை. Income tax is applicable throughout India, including the state Jammu and Kashmir. இந்த இன்கம் டேக்ஸ் இந்தியா ஃபுல்லாகவே அப்ளிகபிள் ஆகுது, இன்க்ளூடு ஜம்மு அண்ட் காஷ்மீரையும் சேர்த்து அது அப்ளிகபிள் ஆகுது. தென் these are all the இந்த 10 பாயிண்ட்டும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் ஆஃப் இன்கம் டேக்ஸ் இன் இந்தியா. The next topic, basic concept of income tax. First one, assessees, section 2 subsection 7, மதிப்பீட்டுக்குரியவர். The assessee means a person by whom any tax or any other sum of money is payable under this act. It includes every person in respect of whom any proceeding has been taken for the assessment of his income or assessment of fringe benefit. இந்த சட்டத்தின் கீழே யாரால வருமான வரி அல்லது ஏதேனும் பிற பணத்தை செலுத்தப்பட்டதாக இருக்குதோ அந்த நபர் தான் யார் அப்படின்னு சொல்கிறோம், அசஸ்ஸி அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். மேலும் அந்த தன்னுடைய வருமானம் அல்லது நட்டம் அல்லது தனக்கு வரவேண்டிய பாக்கி தொகை ஆகியவற்றை இந்த வருமான வரி சட்டத்தின் கீழே இந்த வருமான வரி மதிப்பீட்டு நடவடிக்கைக்கு உட்பட்டு ஒவ்வொரு நபரும் அந்த மதிப்பீட்டுக்குரியவரா என்ற சொல்லில் அடங்கக்கூடியவரா இருக்காங்க. The next point, person, section 2 subsection 31. The term person includes the following. First one, an individual, ஒரு நபர் அப்படின்றவங்க யார் யார் அப்படின்னு பார்த்தோன்னா an individual. The next, a Hindu undivided family, in short form HUF, இந்து கூட்டு குடும்பத்தில் இருக்கவங்கள குறிக்கக்கூடியது. The next, a company, அந்த கூட்டு பங்கு நிறுவனத்தை குறிக்கக்கூடியது. Then a firm, கூட்டாண்மை நிறுவனத்தை குறிக்கக்கூடியது. The next, an association of persons or body of individual, whether incorporated or not. இந்த பல நபர்களின் சங்கம்
அல்லது தனிநபர்களுடைய குழுமம் அதாவது கூட்டுறவாகவும் இருக்கலாம். The next a local authority உள்ளாட்சி நிர்வாகம். Every artificial juridical person, for example an idle or dirty. ஸோ இந்த சட்ட ரீதியான செயற்கை நபர்களாக இருக்கக்கூடியவங்க. தென் இவங்க எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அந்த பர்சன் அப்படின்றது செக்ஷன் 2 சப்செக்ஷன் 31 உள்ளடக்கமாக இருக்கக்கூடியவங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் அசஸ்மெண்ட் இயர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 9 மதிப்பீட்டு ஆண்டு. இந்த term has been defined under section 2 subsection 9. The assessment year அப்படிங்கிறது என்ன அப்படின்னா செக்ஷன் 2 சப்செக்ஷன் 9ல விரிவாக சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா the year in which tax is paid is called the assessment year. எந்த இயர் பேஸ் பண்ணி நம்ம டேக்ஸ் பே பண்ணுறோமோ அதுதான் என்ன அப்படின்னா assessment year. It normally consisting of a period of 12 months. இது நார்மலாக ஒரு 12 மாதத்தை உள்ளடக்கியதாக இருக்கும். ஆன் ஃபஸ்ட்டு எப்பயுமே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா அந்த டேட்டு எவ்ரி இயர் 1st April to 31st March வரைக்கும் அந்த ஃபினான்ஷியல் இயராக ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் ப்ரீவியஸ் இயர் செக்ஷன் 3. The year in which income is earned is called previous year. ஸோ இந்த ஒரு வருடத்துக்கு ஈடுபட்ட வருமானத்தை அடுத்த ஆண்டில் வரி விதிக்கப்படும். ஸோ அதுக்கு என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் இயர். ஸோ இட் இஸ் ஆல்சோ நார்மலி கன்சிஸ்டிங் ஆஃப் எ பீரியட் ஆஃப் 12 months commencing on April 1 every year and ending on 31st March of the following year. So it is also called as financial year immediately following the assessment year. ஸோ இது என்னவா இருக்கு அப்படின்னா இந்த முந்தைய ஆண்டு இந்த ஏப்ரல் 1லேருந்து இப்போ இருக்கக்கூடிய மார்ச் 31 வரைக்கும் அது கணக்கியல் ஆண்டாக இருக்குது. ஸோ அது 12 மாதங்களை உள்ளடக்கியதாக இருக்கும். இது நம்ம என்னவும் சொல்லலாம் ஃபினான்ஷியல் இயர் அப்படின்ட்டு சொல்லலாம். த நெக்ஸ்ட் ஒன் இன்கம் செக்ஷன் 2 subsection 24. Income includes the following. First one, profit and gain of business or profession. ஸோ இந்த வியாபாரத்தில் அல்லது தொழிலில் ஏற்பட்ட லாபம் அல்லது ஆதாயத்தை குறிக்கக்கூடியதாக இருக்குது. த நெக்ஸ்ட்டு டிவிடெண்ட் பங்காதாயம். த நெக்ஸ்ட்டு வாலண்டரி கான்ட்ரிபியூஷன் ரிசீவ்டு பை a charitable or religious trust or university or educational institution or hospital or electoral trust. ஸோ இதன் மூலமாக பண்ணுறாங்க என்னென்னா இந்த தொண்டு நிறுவனங்களோ அல்லது அறக்கட்டளை மூலமாகவோ மருத்துவமனையோ அல்லது ஏனைய கல்வி நிறுவனங்கள் மூலமாகவோ நன்கொடைகள் பெறக்கூடியது. The next one, value of perquisite or profit in lieu of salary taxable under section 17 and social allowances or benefits specifically granted either to meet personal expenses or for performance of duties of an office or an employment of profit. இந்த ஊதியத்துக்கு மாற்றாக பெறக்கூடிய இதர வருமானத்தை இது குறிக்கக்கூடியதாக இருக்குது. தென் நெக்ஸ்ட்டு எக்ஸ்போர்ட் incentives like duty drawback, cash compensatory support, sale of license etc. அந்த ஏற்றுமதிக்காக வழங்கக்கூடிய பல்வேறு விதமான ஊக்கத்தொகைகளை குறிக்கக்கூடியது. தென் நெக்ஸ்ட்டு interest, salary, bonus, commission or remuneration earned by a partner of a firm from such a firm. இந்த கூட்டாளி ஒருவர் இந்த கூட்டாண்மை நிறுவனத்திலிருந்து பெறக்கூடிய வட்டி, ஊதியம், ஊக்கத்தொகை, கமிஷன், ஸோ இந்த மேல் வருமானம் இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடியதாக இருக்குது. தென் நெக்ஸ்ட் ஒன் capital gain chargeable under section 45
மூலதன ஆதாயங்கள். So under section 45. The next one, profit and gain from the business of banking carried on by a cooperative society with its member. So அந்த ப்ராஃபிட் எப்படி ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா பேங்கிங் மூலமாகவும் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி மூலமாகவும் பண்ணுறாங்க. தென் நெக்ஸ்ட், அதாவது தன்னுடைய உறுப்பினர்களை கூட்டுறவு சங்கமாகவும் அந்த வங்கியில் வணிகத்தை மேற்கொண்டும் பெறக்கூடிய பெற்ற லாபங்களும் ஆதாயங்களுமா இருக்குது. தென் நெக்ஸ்ட்டு, winning from lotteries, crossword puzzles, races including horse race, card game and other games of any sort, or from gambling or betting of any form or nature whatsoever. ஸோ இப்போ இந்த குதிரை பந்தயம், அந்த சீட்டு விளையாட்டு மற்றும் அதே வகையான ஏனைய விளையாட்டுகள் உள்ளிட்ட பந்தயங்கள், குறுக்கெழுத்து போட்டி, இந்த பரிசு போட்டி எல்லாத்துலேயும் கிடைத்த பரிசு தொகைகள். Then next, demand income under section 41 or 59. கருதப்பட்ட வருமானங்கள் under section 41 அல்லது 59. The next one, sum received by an assessee from his employees towards welfare fund contribution such as provident fund, superannuation fund, etc. இந்த சில நிதிக்காக அது ஓய்வு கால நிதி போன்றவற்ற மூலமாக இது பெறப்படுது. The next one, amount received under key man insurance policy including bonus thereon. இந்த பிரதான காப்புறுதி இந்த காப்பீட்டு திட்டத்தின் கீழே பெறப்பட்ட கூடுதல் சிறப்பு தொகை. The next one, amount received under agreement for not carrying out activity in relation to any business or not sharing any know-how, patent, copyright, etc. இந்த வியாபாரத்தோடு தொடர்பு இல்லாத ஏதாவது செயலில் ஈடுபட்டிருந்தா, ஸோ அல்லது தொழில்நுட்ப அறிவு அந்த காப்புரிமை மற்றும் பதிப்புரிமை இவைகளை பகிர்ந்து கொள்ளாமல் ஏதாவது ஒரு தொகை எந்த ஒப்பந்தத்தின் கீழே பெறப்பட்டிருந்தாலும். The next, benefit or perquisite received from a company by a director or a person holding substantial interest or a relative of the director or such person. இந்த இயக்குனர் அல்லது இந்த நிறுவனத்துடைய கணிசமான அக்கறை கொண்ட ஒரு நபர் அல்லது அவரது உறவினர் அல்லது இயக்குனர் ஒருவருடைய உறவினர் ஆகியோரால் அந்த நிறுவனத்திலிருந்து பெறப்பட்ட ஏதாவது பயன் அல்லது வருமானம். Then next one, gift as defined under section 56 to subsection 6 and others. இந்த பிரிவு 56(2) பிரிவு 6 படி அது பெறப்பட்ட நன்கொடையாக இருக்கணும். ஸோ த நெக்ஸ்ட் ஒன், இதெல்லாமே தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்கம். இது எத்தனையுமே இன்கம்மை பேஸ் பண்ணி இருக்கக்கூடியது. த நெக்ஸ்ட் பாயிண்ட், அக்ரிகல்ச்சரல் இன்கம் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 1A. Any rent or revenue derived from land which is situated in India and is used for agriculture purposes. Agricultural income is fully exempted from tax under section 10 subsection 1 and as such does not form part of total income. And the பிரிவு 2 உட்பிரிவு 1A படி இந்த விவசாயம் சார்ந்த வருமானத்தில் என்னென்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அக்ரிகல்ச்சரல் இன்கம், அதுதான் விவசாயம் சார்ந்த வருமானம். ஸோ இந்தியாவில் அமைஞ்சிருக்கக்கூடிய மற்றும் விவசாயம் சார்ந்த நோக்கங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய நிலத்திலிருந்து பெறக்கூடிய ஏதாவது வாடகை அல்லது வருவாய்
அந்த விவசாய விளைபொருட்களை சந்தைக்கோ அல்லது விற்பனைக்கோ தகுந்த மாற்றுவதற்கு பெறப்பட்ட ஏதாவது கட்டணம், அதாவது விவசாய பொருட்களை பதனம் செய்யக்கூடியது, அது உள்ளிட்ட விவசாயம் சார்ந்த நடவடிக்கைகள் மூலமாக ஏதாவது நடைபெற்ற வருமானம். தென் அந்த குறிப்பிட்ட நிபந்தனைக்கு உட்பட்டு ஒரு பண்ணை கட்டடத்திலிருந்து பெறப்பட்ட வருமானம். இதிலிருந்து பண்ணையிலிருந்து பெறப்பட்ட வருமானமாக இருக்கலாம். ஸோ அந்த நாற்று பண்ணையிலிருந்து வளர்க்கப்பட்ட நாற்று அல்லது இளஞ்செடி மூலமாக பெறப்பட்ட வருமானம். ஸோ இந்த வேளாண்மை வருமானம் முழுவதுமே அந்த வருமான வரியிலேருந்து விலக்கு அளிக்கப்பட்டு இது மொத்த வருமானத்தில் சேகரிக்கப்படுது. இதுதான் agricultural income. Then next topic, heads of income, section 14. வருமான வரிகளின் தலைப்புகள் என்னென்ன இருக்கு? பிரிவு 14 படி சொல்லியிருக்காங்க. Section 14 of Income Tax Act 1961 provides for the computation of total income of an assessee, which is divided under 5 heads of income. Each head of income has its own method of computation. இந்த வருமான வரி சட்டம் 1961 அது 14 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு மதிப்பீட்டுக்குரியவருடைய மொத்த வருமானத்தை கணக்கிடுவதற்காக அந்த வழிமுறைகள் வரையறுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த பிரிவின் கீழே ஒரு மதிப்பீட்டுக்குரியவர் அந்த வருமானங்கள் 5 தலைப்புள்ள கீழே வகைப்படுத்தப்பட்டிருக்குது. ஸோ ஒவ்வொரு தலைப்புக்கும் அந்த வருமானங்கள் தனித்தனியாக கணக்கீடு செய்யப்பட்டிருக்கு. ஸோ இந்த இன்கம் ஃப்ரம் சேலரி செக்ஷன் 15 to 17 சம்பளங்களிலிருந்து வருமானம் செக்ஷன் 15லேருந்து 17 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. தென் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, அதாவது இந்த வீட்டு சொத்துலேருந்து வருமானம், ஸோ செக்ஷன் 22 to 27 சொல்லியிருக்காங்க. Then income from profit and gains of business or profession, so section 28 to 44. இந்த வணிகம் அல்லது அந்த அலுவல் சார்ந்த தொழில்களுக்கு அந்த லாபங்கள் மற்றும் ஆதாயங்களை பெறத்துக்கு செக்ஷன் 28லேருந்து 44 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. Then next income from capital gains section 45 to 55 கேபிட்டல் மூலதன ஆதாயம் பெறதுக்கு பிரிவு 45லேருந்து 55 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. தென் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் செக்ஷன் 56 to 59 மற்ற ஆதாரங்கள்லேருந்து வருமானம் பிரிவு 56லேருந்து 59 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. These are all the heads of income section 14. Then next gross total income GTI section 80B subsection 5. Income from all above 5 heads of income shall be computed separately according to the provisions given in the act. Income computed under this head shall be aggregated after adjusting past and present losses, and the total so arrived at is known as gross total income. நம்ம மேலே கூறியிருக்கிறதையா 5 ஹெட்லைன்ஸில் இருந்தும் இந்த வருமான வரி சட்டத்தின்படி தனித்தனியாக கணக்கிடப்படும். ஸோ இந்த 5 தலைப்பில் இருந்தும் கீழே பெறப்படக்கூடிய வருமானத்தை அந்த கூட்டுத்தொகையிலேருந்து அந்த நஷ்டங்கள் ஏதாவது இருந்துச்சு, அதாவது லாஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையெல்லாம் கழிச்சிட்டு மீதி இருக்கக்கூடிய தொகையை அந்த ஜிடிஐயில் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ அதில் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்கம் ஃப்ரம் சேலரி சம்பள வருமானம், தென் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வீடு சொத்திலிருந்து வருமானம், தென் இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன் இந்த வணிகத்திலேயோ அல்லது அலுவல் சார்ந்த தொழிலையோ வரக்கூடிய வருமானம், தென் இன்கம் ஃப்ரம் கேபிட்டல் கெயின் மூலதன ஆதாயத்தில் வரக்கூடியது கேபிட்டல் கெயின், தென் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் ஏனைய ஆதாரங்கள்லேருந்து வருமானங்கள் வரக்கூடியது. தென் இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணோம்னா என்ன வரும் அப்படின்னா ஜிடிஐ கிராஸ் டோட்டல் இன்கம். தென் நெக்ஸ்ட் ஒன்
total income, in short form TI, section 2 subsection 45. Out of gross total income, Income Tax Act 1961 allows certain deductions under section 80. After allowing these deductions, the figure which we arrive at is called total income, and on this figure tax liability is computed at the prescribed rates. நம் ஃபுல்லாக அந்த டோட்டல் இன்கம்லேருந்து செக்ஷன் 80ல் என்ன சொல்லியிருக்காங்க, அதற்கு கீழே கமிஷன் ஏதாவது இருந்தால் அதை கழிச்சதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய மொத்த தொகை தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா டோட்டல் இன்கம். ஸோ கிராஸ் டோட்டல் இன்கம் லெஸ் டிடக்ஷன், அதாவது செக்ஷன் 80C / 80U வரைக்கும் என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அதை நம்ம லிஸ்ட் பண்ணிட்டு வரக்கூடியதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா total income. 80C deductions: contribution to provident fund, life insurance premium, children's tuition fees, health insurance premium, investment in national savings certificate, interest paid for home loans, etc. இந்த பாதுகாப்பு நிதியில் இந்த தொழிலாளர்களுடைய பங்களிப்பு என்ன, ஆயுள் காப்பீட்டு முனைமம் செலுத்தியது, இந்த குழந்தைகளோட கல்வி கட்டணம், தேசிய சேமிப்பு பத்திர முதலீடு, வீட்டு கடன் திரும்ப செலுத்தியது, இது எல்லாமே உள்ளடக்கியதாக இருக்கு. Then next, income tax slab rate for individual institutions as per the assessment year 2018-19. ஸோ அந்த தனிநபருடைய வருமான வரி எப்படி கணக்கிடுறது அப்படின்னா அந்த கணக்கீட்டு ஆண்டு 2018-19க்கு ஸோ ஃபர்ஸ்ட் என்ன இன்கம், டோட்டல் இன்கம். தென் நெக்ஸ்ட்டு இன்கம் டேக்ஸ் ரேட். ஸோ அப் டு 2,50,000 இன்கம் டேக்ஸ் ரேட் 0. தென் 2,50,001 to 5 lakh income tax rate is 5%. Then 5 lakh 1 to 10 lakh 20% income tax rate. Then above 10 lakh 30% of income tax. Now we completed the chapter 32. Thank you for listening my class. Okay dear students, we will meet in next class.